இப்ப ஆரம்பிக்க போகிறது தேசத்தோட மிகப்பெரிய வழக்கு, ஆப்கி அதாலத், ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு வரப்போற விருந்தினர், இவர் பிறந்தது பாகிஸ்தான்ல, ஆனா அதிகமா பாப்புலர் ஆனது இந்தியால. இவர் எப்பவும் இவரோட எழுத்தாலையும் இவரோட ட்வீட்ஸாலையும் இவரோட இன்டர்வியூஸாலையும் பேச்சாலையும் அடிக்கடி சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ப்ளீஸ் வெல்கம் அன்பிற்குரிய நூலாசிரியர், உரையாசிரியர் தாரிக் ஃபத்தேர். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட ஜட்ஜ், சிறந்த பத்திரிகையாளர் ராகுல் தேவ். இன்றைக்கான வழக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டையும் கேள்விகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாரிக் ஃபத்தேருடைய கெரியரை ஒரு முறை நாம பார்க்கலாம். தாரிக் ஃபத்தேர் ஒரு ரைட்டர், ஒரு காமெண்டேட்டர், டிவி பிரசன்டேட்டர். பாகிஸ்தான்ல பிறந்து இன்னைக்கு கனடால இருக்காரு. பாகிஸ்தானுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் இவர் எழுப்பின குரல் தான் இவரோட அடையாளமே. தாரிக் ஃபத்தேர் அடிப்படையில ஒரு இந்தியன், ஆனா அவர் பிறந்தது பாகிஸ்தான்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு பஞ்சாபி, ஆனா அங்க பாகிஸ்தான்ல பிறந்ததா சொல்றாரு. அவரு சல்மான் ரிஷ்தியோட நிறைய மிட் நைட் பசங்கள்ல அவரும் ஒருத்தர்னு சொல்றாரு. தாரிக் ஃபத்தேர் மாணவரா இருக்கும்போது ஒரு லெப்டிஸ்டா இருந்தாரு. 1977 தாரிக் ஃபத்தேர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது ஜியா உல் ஹக் ஆணையால இவர் மேல தேச துரோகின்னு குற்றச்சாட்டு போட்டு இவரை ஜெயில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1978 தாரிக் ஃபத்தேர் பாகிஸ்தானை விட்டுட்டு சவுதி அரேபியாவுக்கு போனாரு. அங்க இவர் 10 வருஷம் வரைக்கும் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில வேலை பார்த்தாரு. 1987 தாரிக் ஃபத்தேர் கனடாக்கு போயிட்டாரு. தாரிக் ஃபத்தேர் பாகிஸ்தானோட மிகப்பெரிய விமர்சகரா இருந்தாரு. பாகிஸ்தான்ல தாரிக் ஃபத்தேரோட வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல தாரிக் ஃபத்தேரை பத்தி பப்ளிக் மீட்டிங்ஸ்ல பேசுறதோ இல்ல லெக்சர் கொடுக்கறதோ ஒரு குற்றம்னு அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபத்தேர் அவரோட வழக்க அவரே வாதாடுவாரு. வாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான சிறப்பு வழக்கு, கமெண்டேட்டர், ரைட்டர் தாரிக் ஃபத்தேரோட வழக்க பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல தாரிக் ஃபத்தேர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு இம்ரான் கானை கஷ்டப்படுத்துறாரு. தாரிக் சார், பாகிஸ்தானோட மினிஸ்டர் ஆசம், நீங்க எப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவரை பத்தி தப்பாவே பேசுறீங்க. நான் அவரை பத்தி ஒன்றும் தப்பா பேசலையே, உண்மையை சொன்னேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது அரசியலுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அவர்கிட்ட நிறைய மனைவிகள் இருக்காங்க, அதனால. இல்ல, இது உண்மைதான். இப்ப 4வது ஒய்ஃபோட இருக்காரு, அதனால இவரு ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒய்ஃபை மாத்திக்கிட்டே இருக்காரு. இவரை பத்தி நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இவரு வேலைக்கு ஆகாதவரு, அரசாங்கத்துல இருந்து இவரு நிறையவே திருடுறாரு. இப்படி திருடனா இருக்கணும்னா மூளையில ஏதாவது திட்டம் இருக்கிறவனால மட்டும்தான் திருட முடியும். அதான் உண்மை. அவருக்கு மூளையே இல்ல, அதனால இவரை என்ன சொல்லுவாங்கன்னா கிங் த டீம். இவருக்கு வந்து he has no substance. இவரோட தலைக்குள்ள சல்மான் உர்ஜி இவரை ஹிண்ட் த டீம்னு சொல்லுவாரு. இந்த உம்ரானுக்கு உள்ள லைட்டு டிம்மா இருக்கும். 1970 இருந்தே நான் ஜர்னலிஸ்டா இருக்கும் போது இவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இவரு முதல் முறை பாகிஸ்தான் டீம்ல சேர்ந்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேக்கான மனுஷன். பொய்ய பட்டான்னு சொல்லிக்குவாரு. என்ன பொய்யா பட்டானா? அதாவது எங்க இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சில பட்டான்களோட பேரு கானா இருக்கும், சில பேரோட பேரு ஹா, அந்த மாதிரியும் இருக்கும். யூபிசிபில இருந்து வர பட்டானும் இருப்பாங்க, சில பேர் ஷாஜான்பூர்லயும் பட்டானா இருப்பாங்க, சில பேர் உண்மையான பட்டானாவும் இருப்பாங்க, பொய்யான பட்டானாவும் இருப்பாங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இவர் ஒரு பட்டானே கிடையாது, சும்மா கான்னு வச்சிருக்காரு. இவரு ஜலந்தர்ல இருந்து வந்தாரு. இவங்க அம்மாவும் ஜலந்தர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க பெரியம்மா அமிர்தத்துல இருந்து வந்திருக்காங்க. இவரு லூதியானா லோகர் அந்த இடத்த சேர்ந்தவர் தான் இவரு. ஆனா தன்னை பந்தாவா காட்டிக்கிறதுக்காக நான் பட்டான்
எந்த ஒரு பட்டான்யா நீ? இவரு கிரிக்கெட்ல இருக்கும்போது, அதுவும் பாகிஸ்தான் டீம்ல இருக்கும்போது, இவர் ரொம்ப ஃபெரோஷியஸான பிளேயர்னு சொல்றாங்க. சார், அவர் ஃபெரோசியஸான பிளேயர்லாம் கிடையாது சார். 1970 இவர் சித்தப்பா பண்ண உதவியால தான் உள்ளவே வந்தாரு. குவாலிஃபை ஆகவே இல்லை. ஆனா இவரோட சித்தப்பா பேரு ஜெனரல் பர்கி. ஜெனரல் பர்கியோட உதவியால தான் இவர் டீமுக்குள்ளேயே வந்தாரு. இவருக்கு தெரிஞ்ச பாகிஸ்தான்ல 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, ஆசிப் மசூத், சஃப்ரஸ் நவாஸ். இவருக்கு இன்னொரு கசின் இருந்தாரு, மாஜித் கான். அவர் அப்போ கேப்டனா இருந்தாரு. அது கூட தஹீர் அப்பாஸ் காலத்துல பாய் ஃபோர்ஸால தான் இவர் கிரிக்கெட்டுக்குள்ளேயே வந்தாரு. அதை நாங்க பாகிஸ்தான்ல பவான்னு சொல்லுவோம். இந்த ஆக்டோபாமோட பவா கிடையாது, இது வேற. அதனாலதான் இவர் டீமுக்குள்ளேயே வந்தாரு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ் இவருக்கு லைன் லென்த் விக்கெட்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல. இவர் வெள்ளையா இருக்காரு, உயரமா இருக்காரு, ஆண்டிங்கெல்லாம் ஃபேனா இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் இம்ரான் கான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவரோட டிஷர்ட்ல பிக் பாய் பிளே அட் நைட்னு இருந்தது. நான் என்ன சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஒய்ஃப் பேகம், ஒன் ஆஃப் த ஒய்ஃப் ரஹீம் கான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அவங்க பேரு ரஹீம் கான் தான் நினைக்கிறேன். இவரோட ரொம்ப ஃபேவரட்டான மிட் நைட் ஹேபிட்ஸ் என்னன்னு அவர் ஒய்ஃப் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. நான் படிச்சிருக்கேன். திஸ் மேன் இஸ் கம்ப்ளீட்லி அட் லாஸ் ஆஃப் எனி இன்டெலெக்ட் தட் இஸ் அவைலபிள். தாரிக் சார், என்னவா வேணா இருக்கட்டும், பாகிஸ்தானோட பொதுமக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எலெக்ஷன் வேற நடந்தது. அது உங்களுக்கு சொன்னது யாரு? பாகிஸ்தானோட மக்கள் எப்ப யாரை தேர்ந்தெடுத்தாங்க? பாகிஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல அங்க எலெக்ஷன் எப்ப சார் நடந்துச்சு? நான் ஒரு 2 கூட்டத்தோட பேர் சொல்றேன். அங்க அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணா நானே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேனே. காசு இருந்தா போதும். இந்த பாஜ்வா சாரும் அப்புறம் ஷெரீப் சாரும் இங்க பாருங்க, பாகிஸ்தானோட எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் நவாப் ஷெரீப் தான் யாரு வேணுமோ எலெக்ட் பண்ணுவாரு, டிசெலக்ட் பண்ணுவாரு, எல்லாத்தையும் கூட அவர் தான் பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்த மூளை இருக்கிறவன் யாருக்கிட்டையாவது போய் பாகிஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இது கண்டிப்பா உண்மையான விஷயம் கிடையாதுன்னு, இல்லைன்னு தான் சொல்லுவான். இது ஃப்ராடுன்னு பாகிஸ்தான் மக்களுக்கே தெரியும். ஜெனரல் தான் எல்லா ஆட்சியும் பண்றாருன்னு பாகிஸ்தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் உண்மை. இவரை யாரு எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. எதிர்த்து நின்று ஜெயிலுக்கு போவாதவங்க யாரு இருக்கா? நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. உங்களை உருவாக்குனது ஆர்மி தான் சொல்ல வரீங்களா? வேற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே பாகிஸ்தானோட ஆர்மி தான். பாகிஸ்தானோட ஆர்மி மேல இருக்கிறவங்க கூட ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. பாகிஸ்தான்கார மக்களை எப்பவுமே பைத்தியக்காரனா வச்சிருக்குன்னு இவங்க சபதம் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தானை உருவாக்குனது நாங்களா? உங்களோட யூபி பீகார்ல இருந்த இந்த நவாப்புங்க அவங்க தான் உருவாக்குனாங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கீங்க, அரசாங்கத்தை நடத்துறது இம்ரான் கான் இல்ல, அவரோட வைஃப் முஷ்ரஃப் பீவி அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த சூனியம் வைக்கிறவங்க சிஇசி எக்ஸ்பர்ட். பாருங்க, இங்கிருந்து ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ஹஜ்ஜுக்காக போறாருன்னா உங்க இந்தியாவில இருந்து பல லட்சம் ஆளுங்க போறாங்க. நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அங்க செருப்பு போட்டுட்டு போக கூடாதான். அங்க மக்காவை அழுக்காக்குன மாதிரின்னு சொல்லிட்டு 2 பேர் செருப்பே இல்லாம தான் போனாங்க. அங்க சவுதியில ஆளுங்களை பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டாரு. புஸ்ரத் பீவி செருப்பு இல்லாம போகணும்னு சொன்னாங்களாம். அதனால அவரும் அப்படியே பண்ணிருக்காரு. அங்க போனா மக்காவுல எல்லாருமே செருப்பு போட்டிருக்காங்க. நானும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன். இவங்க எந்த மாதிரின்னா, அவங்க சூனியத்துல இன்னைக்கு 11 மணிக்கு இது நடக்கணும்னு இருந்தா அது அப்படியே நடக்கும். அவங்க எப்பயாவது சுவர் என்கிட்ட பேசுதுன்னு சொன்னா அதையும் அவர் நம்புவார். அங்க உட்காந்துருக்கிறது புஸ்ரா பீவி தானா, வேற யாராவது பூர்கா போட்டுட்டு உட்காந்துருக்காங்களான்னு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? ஹூ இஸ் ஷீ? இவங்கெல்லாம் சவுதி அரேபியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க. மோடிஜியை திட்டுறதுக்காகவே அங்க போனாங்க. சவுதி ஆளுங்க உங்க ஒய்ஃபை அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அங்க போயும் அவங்க சூனியம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயந்தாங்க. இவரும் ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவரு டொனால்ட் ட்ரம்போட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நானும் பார்த்தேன். ஆமா, அவர் மந்திரிச்சுக்கிட்டு இருந்தாரு. மந்திரிக்கிறது தானே சொல்லுவீங்க? அந்த மணியை வச்சு அவர் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை நான் உங்ககிட்ட மீட்டிங்க்கு வரேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் விஷயமா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியாவை டிஸ்கஸ் பண்றதுக்கு அங்க மணியை வச்சுட்டு உட்காந்துருந்தா ஏதாவது ஜீன் வெளியே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஐடியா கொடுக்க போதா என்ன? அங்க டொனால்ட் ட்ரம்ப் கூட உட்காந்துக்கிட்டு நீங்க, அவரு ஒரு டஃபர், இவரு மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் வைஃப் சூனியம் பண்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம ஜின்ன வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அத அவங்களே சொல்றாங்க. பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிருக்கும்ல.
பாருங்க, ஒரு கல்யாணம் ஆன பெண் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்களும் இருக்காங்க. இப்ப திடீர்னு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கனவு வருது, மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துடு, இம்ரான்கானுக்கு விவாகரத்து ஆகணும். அதனால அவங்க ஒய்ஃபே வந்து இம்ரான்கானுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல, உனக்கு தான் தகுதி இருக்கு, அதனால விவாகரத்து கொடுக்கறேன். என்னவோ ப்ராஃபிட் சொன்னாருன்னு சொல்றாங்க. முஸ்லிம்களால இந்த பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்க மதத்தை இவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்குறாங்க. யாருன்னே தெரியாம அவங்க முகத்தை கூட பார்க்காம பிரைம் மினிஸ்டரோட மனைவி ஆக்கிட்டாங்க. இல்லன்னா ஏற்கனவே சந்திச்சிருப்பாங்க. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாவம் தான். அவர் பூர்காவிலே பார்த்திருக்க மாட்டார்ல. சில நேரங்கள்ல பூர்கா இல்லாம இருந்திருப்பாங்க இல்லையா? அவர் என்ன பார்த்திருப்பாரு? How can you marry someone you never seen and you only seen behind cloth? Either someone is lying or someone is fraudulent. பாகிஸ்தான்ல உட்காந்துக்கிட்டு எங்க மதத்தை அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது. காஷ்மீர்ல ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 35 இது ரெண்டையும் எடுக்கணும்னு பிரைம் மினிஸ்டர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி என்ன ஆயிடுச்சு? புதுசா அவருக்கு உயிர் வந்துருச்சா என்ன? திடீர்னு ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு வந்துட்டாரு. ஆர்டிகல் 370 302 பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு போல் இருக்கு. கிரிமினல் கோர்ட்ல 302 உங்களுக்கு தெரியும்ல, மர்டருக்கு தூக்கல போடுவாங்க. ஆனா அங்க லான்றதே இல்ல. அதாவது சார், 302ங்கிறது மர்டர், 309 அட்டெம்ப்ட் மர்டர். எங்க 370 இதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குமோன்னு அவர் பயந்துட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 370 பத்தி பாகிஸ்தான்ல யாரும் கேள்விப்பட்டது இல்ல. இது எதுவும் அவருக்கு சுத்தமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் 370 பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இவருக்கு 370 ஞாபகம் வந்துருச்சு, 35 ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இது எல்லாம் நடக்கும் போது இவர் எங்க போயிட்டாரு? அவரு யுனைடெட் நேஷன்ஸ்ல ரொம்ப நீளமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. 55 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அந்த ஹால்ல யாருமே அங்க கிடையாது. இவரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கதான் டைம் முடிஞ்சிடுச்சுல, வாடகைக்கு வாங்கின சைக்கிளை திரும்ப கொடுத்துடலாம்ல. அப்ப சைக்கிள் வாடகை எவ்வளவுன்னு தெரியல. நான் சின்ன வயசா இருக்கும் போது 1 மணி நேரத்துக்கு 25 பைசா. இவரு பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு நான் போக மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. திட்டுறாரு, ஆக்டோபாம் போட்டுருவாங்கிறாரு, உலகத்தை அழிச்சிருவாங்கிறாரு. அப்ப பாகிஸ்தான் கிட்ட ஆட்டம் பாம் இருக்கா? அப்படி சொல்றாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அது வெடிச்சா அதுல இருந்து ஃபலூடா தான் வரும், வேற ஒண்ணும் வராது. அவ்வளவுதான். அங்க ஒண்ணுமே கிடையாது சார். நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப மினிஸ்டரோட பாக்கெட்ல வெறும் சின்ன சின்ன இல்லனா 1/4 கிலோ சின்ன சின்ன பாம்பு வச்சிருக்கான் அவன். அவனுக்கு எப்படி ஆக்டோ பாம்னா என்னன்னு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். அவர்தான் சொன்னாரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த சைஸஸ்ல பாம்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அவரு முதல் முறை ஆக்டோ பாம் எவ்வளவு சைஸ்னு போய் பார்த்தாரு. என்ன இது இவ்வளவு சின்னதா இருக்கு, சரி பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவரு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. We have no clue. நீங்க அவங்க மினிஸ்டர்ஸ் பேசுறத கேட்டிருக்கீங்களா? அது அது இந்த இம்ரான்கான் ஒரு ஹாலோ ட்ரம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மினிஸ்டர்ஸ்லாம் சைடில் இருக்கும்ல சின்ன சின்ன ட்ரம்ஸ், அது ட்ரம்மர்ஸுக்கு தெரியும். இவங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன ட்ரம்ஸுக்கு தான். இவங்க மண்டையிலையும் எதுவுமே கிடையாது. இவங்க கிட்ட கிட்டாரிஸ் இல்ல, பேஸ் கிட்டாரிஸ் இல்ல. இவங்கெல்லாம் சச்சஃபோன் பிளேயரே கிடையாது. இவங்க கிட்ட தாளம் அடிக்கிறவங்க மத்தளம் அடிக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. இவங்கெல்லாம் தன்னோட தாய்மொழியவே வெறுக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாகிஸ்தான்ல பஞ்சாபிங்கெல்லாம் பஞ்சாபி பேசக்கூடாது. இதெல்லாம் யாராச்சும் யோசிச்சாவது பார்க்க முடியுமா? அவங்க வேற என்ன மொழி பேசுவாங்க? சரி, நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களோட மொழியை பேசுவோம். அதான் இந்தியா, ஹிந்து. அவங்களோட மொழியான உருதுவை தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. உருதும் வராது, பஞ்சாபியும் வராது, இங்கிலீஷும் வராது, எதுவும் வராது. இம்ரான்கான் எந்த மொழியை வேணா பேசிட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீரோட செய்தியை உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். காஷ்மீரோட ஆளுங்களை இந்தியர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு இதை நான் உலகத்துக்கே சொல்லுவேன். யாரு காஷ்மீரியோ அவங்கள சொன்னாதான் கரெக்டா இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு காஷ்மீரி மொழி ஒரு வார்த்தை கூட வராது. பின்ன எப்படி காஷ்மீரின்னு சொல்லுவாங்க? பஞ்சாபி தெரிஞ்சாதான் அவன் பஞ்சாபியா இருக்க முடியும். தமிழர்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இந்த பாகிஸ்தான் காஷ்மீரிகளுக்கு ஒரு காஷ்மீரி வார்த்தை கூட வராது. இவங்க எப்படி காஷ்மீரி ஆயிட்டாங்க? அது மட்டும் இல்ல, இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதை பாத்திருப்பீங்க. அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற காஷ்மீரி இல்லைன்னு சொல்றீங்களா? ஜீரோ. இன்னும் அந்த விஷயம் இந்தியாவுக்கு தெரியாது. சரி, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. பாகிஸ்தான் ஆளுங்க காஷ்மீர் கூட பேசணும்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. நானும் பேசுறேன், காஷ்மீரில பேசுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எதுவும் புரியலன்னு சொல்லுவாங்க. This is India weakness. You do not know your strength. People in Pakistan occupied Kashmir want to be free of Pakistan. சார், அதான் அவங்க ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணாங்களே.
சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வீடு புகுந்து கூட கொண்டாங்க. அதான் திரும்ப வந்துட்டாங்களே. இதுல புகழ்ந்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிந்து நதி இல்லாம இந்தியா முழுமையடையாது. அதை ஒத்துக்குவீங்களா? இந்தியர்கள் யாராச்சும் எங்க இடத்த திரும்ப கொடுங்கன்னு கேட்டீங்களா? மொஹஞ்சதாரோ கொடுங்க, எங்க தக்ஷஷீலாவை கொடுங்க, ஹரப்பாவை கொடுங்க. லோகர் ராமரோட மகனோட ஊரு. அத பாகிஸ்தானே அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஆனா ஹிந்துஸ் எல்லாம் சும்மாவே இருக்கீங்க. சரி விடுங்க, போயிடுச்சு, என்ன பண்றது, தக்காளி விலை கம்மியாயிடுச்சே. இந்தியாவோட பிரச்சனை இதுதான். வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியா கிடைச்சா போதும், நாடு எப்படி வேணாலும் நாசமா போகட்டும், அப்படித்தானே? எங்க கையில கொடுத்து பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா முஸ்லீமையும் சரியாக்கிடுவேன். எப்படியாவது பலோஜிஸ்தானுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு பஞ்சாபிகளை கலிஸ்தான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம். அவங்களே அதை பார்த்துப்பாங்க. ஒரு உண்மையை மட்டும் சொல்லி ஆகணும், இந்துஸ்தானோட ஒவ்வொரு கோணையும் இந்தியர்களோட சொந்தம்தான். இதுக்கு அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், அதுக்கு கீழே பலோஜிஸ்தான். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் ரஷீத் மாதிரியான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க போர்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இப்ப போர் ஆரம்பிக்க போதுன்னு தேதி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் சூனிய வைக்கிற ஒய்ஃப் இருக்காங்களோ என்னவோ. அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும். இந்த ஷேக் ரஷீது 1968 அப்ப ஜெனரலா அயூப் கான் இருந்தாரு. அவருக்கு எதிராக நாங்க செயல்பட்டோம். 17 வயசுலயே என்ன ஜெயிலில் போட்டுட்டாங்க. அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனா அந்த ஷேக் ரஷீத் அயூப் கானோட சப்போர்ட்ல இருந்தார். அவர் சைனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. அந்த சைனா 10 லட்சம் முஸ்லிம்களை புடிச்சிட்டு வந்து பன்னிக்கறியை ஊட்டி அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. 1 மில்லியன் முஸ்லிம்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். நீங்க எப்போ வாட்சும் டெல்லியில இந்தியன் முஸ்லிம்ஸ் எப்பயாவது சைனீஸ் அம்பேஸ் முன்னாடி பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல, பார்த்தது இல்லையா? நம்ம எல்லாரும் பாலஸ்தீனர் தான் சொல்றோம். நம்ம மூளை எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. அங்க 10 லட்சம் முஸ்லிம்களை பிரிசன்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சிருக்காங்க. அவன் நம்மளோட நண்பன். உலகத்தோட எல்லா முஸ்லிம்களோட நண்பன் சீனா. அவன் செருப்பால் அடிக்கிறான். ஆனா அரபியர்கள் தரமில்லாதவங்க நினைக்கிறாங்க. துருக்கி நம்மள ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்தியா ட்ராஃபைட் முகமதோட பசங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்கதான் முதல் மஜித்தை கட்டினாங்க. ஆனா இதையே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா பாகிஸ்தான் துண்டு துண்டா போயிடுமே. ஏற்கனவே அது ஆயிடுச்சே. இது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இங்க பாருங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னும் 20 வருஷத்துல பலுஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கும். சிந்து இல்லாம இந்தியா இந்தியாவா இருக்காது. இந்து என்ற சொல் சிந்துல இருந்து வந்துச்சு. அப்புறம் இந்தியா இண்டஸ்ல இருந்து வந்துச்சு. இந்துஸ்தான் இண்டஸ்ல இருந்து உருவானது. நாம பிறந்தது மொஹஞ்சாந்தாரோல. இவங்க கங்கா ஜமுனா கலாச்சாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உருது பேசுறவங்க பண்ற ஃப்ராடு. எந்த கலாச்சாரம் இவங்களது? கலாச்சாரன்ற வார்த்தையே இங்க இல்லையே. இந்த வார்த்தை உருதுல இருந்து வந்துச்சு, சான்ஸ்கிரிட்ல இருந்து இல்லையில. அதனால நீங்க இண்டஸ்ட்ரியே மறந்துட்டீங்க. கசூரையும் லகோரியும் நீங்க மறந்துட்டீங்க. ராமர் மகன்களோட ஊரையே நீங்க மறந்துட்டீங்க. லவ் குஷன் பேர்ல இருந்த ஊரை போனா போகட்டும்னு அப்படி நீங்க விட்டுட்டீங்க. போய் தொலைட்டுன்னு விட்டுட்டீங்க. அவ்வளவுதானே? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சின் தனி நாடா வரும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஆயிடும், இன்ஷா அல்லாஹ். அதோட மோடிஜியும் சொல்லிருக்காரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற காஷ்மீரை காப்பாத்தணும் அப்படின்னு. மோடி நினைச்சா கண்டிப்பா பண்ணுவார் சார். இப்ப நாம சின்னதா ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஃபதேருடன் கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் தொடரலாம். இது முடிஞ்சதுன்னா இட்ஸ் தி எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன். இந்தியா இருந்தாதான் இந்த உலகம் இருக்கும். ஒருவேளை இந்தியா முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஓவர். நீங்களே வேணா பாருங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்றைய வழக்கு பாகிஸ்தானுடைய ரைட்டர் அப்புறம் கனடால இருக்கிற கமெண்டேட்டர் ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபதேர் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபதேர் மேல தொடுக்கப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் எப்பவும் சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொல்றாரு. நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சாலும் அது கான்ட்ரவர்சி ஆயிடுது. பாகிஸ்தான்ல நிறைய கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். நீங்க பாகிஸ்தானோட சயின்ஸ் மினிஸ்டர் ஃபவார் சௌத்ரிய அவர் ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன தப்பாவா சொல்லியிருக்கிறேன்? நான் குப்பை தொட்டியே குப்பை தொட்டின்னு சொல்றேன். ஆனா நீங்க அது இல்லைங்கிறீங்க. அவர் எங்கிருந்து வந்தாரு? அவருக்கு சயின்ஸை பத்தியும் ஒன்றும் தெரியாது, டெக்னாலஜி பத்தியும் ஒன்றும் தெரியாது. He can't speak any language. ஒரு பஞ்சாபி தன்னை லக்னின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படி இருக்கிறவங்கள குப்பை தொட்டின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சார் சொல்ல முடியும்? யார என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? இம்ரானை நீங்க பிளே பாய்னு சொல்லிருக்கீங்க. அப்ப இல்லன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை நான் he play with boys அப்படின்னு சொல்லியிருந்தேனா, if well be not parliamentary but essentially he is a playboy of the character. 72 வயசு இருக்கிற இந்த ஆளு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். இவ எப்படி மினிஸ்டர் ஆனான்னு சொல்றீங்க? 62 வயசுல குதிரை ஏறி கல்யாணம் பண்றத நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க தாத்தா யாராவது அந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆனா இவரு மாப்பிள்ளையா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துல குதிரையில வராரு. அங்க கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரியே நடந்துகிட்டு இருக்கு. ஷர்மாத் அங்க துணியை இப்படி போட்டுக்கிட்டு வாயில விரல வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாரி வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 கல்யாணம். முதல் கல்யாணம் யார பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுமா? தான் காதலிச்ச பொண்ணோட மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நீங்க தான் மகன்களோட அப்ரிங்கிங் நல்லா இருக்குன்னு இங்கிலாந்துல கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு. இங்கிலாந்துல அப்ரிங்கிங் நல்லா இருந்துச்சுன்னா நீயும் அங்கேயே போய் இருக்க வேண்டியது தானே? நீயும் நல்லா இருந்திருப்பல்ல. ஆனா அவரு பாகிஸ்தான்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல வருஷமா ஆடுகளை விற்கிறாங்க, அப்புறம் கோழிகளை விற்கிறாங்க. அது மூலமா எக்கனாமி சரியாகும்னு நினைக்கிறாங்க. அவங்க கழுதைகளை விற்க முயற்சி பண்ணாங்க. இந்த சீனர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வெறும் கழுதைகளை மட்டும் விற்காதீங்க, கழுதைகள் குறைபாடு வந்துடும். இந்த சீனர்களுக்கு தெரியல உண்மையான கழுதைங்க யாருன்னு. இந்த ஆளுங்க தப்பான கழுதைகளை அங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னடானா கழுதைங்க குறைஞ்சிருமா. இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் நோ லாஃபிங் மேட்டர். பாகிஸ்தான்ல இருந்து 20,000 கிறிஸ்டின் பொண்ணுங்களை சீனர்களுக்கு விற்கிறாங்க. அங்க அந்த பொண்ணுங்களை செக்ஸ் ஒர்க்கர்ஸா மாத்துறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது வெறும் பாகிஸ்தானோட விஷயம் மட்டும் கிடையாது. இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லா முஸ்லிம்களோட மைண்ட் செட்டு இப்படிதான் இருக்கு. எந்த நாடு முஸ்லிம்களை அதிகமா அடக்குமுறை பண்றாங்களோ அந்த நாட்டு மேல முஸ்லிம்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு. இல்லைன்னா உலகத்தோட எந்த சைனீஸ் எம்பசி வெளியே வாச்சும் 2 முஸ்லிம்கள் வெளியே நின்னுக்கிட்டு எங்க தம்பிங்களை வெளியே விடுங்கன்னு சொல்றத பாத்திருக்கீங்களா? நோ. அவங்க நியூயார்க்ல இந்தியாவை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. மோடிஜியை திட்டுவாங்க. அவங்க யார திட்டுவாங்க தெரியுமா? யாரு ஒருத்தர் திரும்ப எதுவும் பண்ணாம அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் அவங்க திட்டுவாங்க. சீனர்களை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க செருப்பாலேயே அடிப்பாங்க. அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்கள இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பலோஜிஸ்தானை அவங்க முழுசா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தங்கத்தையும் காப்பரையும் கூட கொண்டுட்டு போயிட்டாங்க. பலோஜிஸ்தானை திருடி மொத்தத்தையும் தின்னுட்டாங்க. நவாகர் போட்ட அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்துட்டாங்க. பலோஜிஸ்தான்ல பாகிஸ்தான் செகண்ட் ரேட்டன் சிட்டிசன் ஆயிடுச்சு. லோஜ் பெண்களை புடிச்சு அந்த பெண்களெல்லாம் புடிச்சு முன்னாடி நிக்க வச்சு இவங்க வீட்டுல இருந்துதான் இந்த மிஷின் கன் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஆடு கூட கிடையாது. சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல. உடஞ்ச வீட்டுல வாழ்றாங்க. ஆனா பாகிஸ்தான் ஆர்மி வேற மாதிரி சொல்றாங்க. பலோஜ் பெண்மணிகள்கிட்ட ஆக்டோபாம்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. திஸ் இஸ் the state that has become kurkut to the court. அதுக்கு ஸ்பைனும் இல்ல, அதுக்கு பிரெயினும் இல்ல, அதுக்கு ஹார்ட்டும் இல்ல. அதனால அங்க இருக்கிற மக்கள் கவலைப்படுறாங்க. ஆமா, பாகிஸ்தானி பஞ்சாபிகளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா அவங்களுக்கு பதிலா சிந்தியும் பிரச்சனையில இருக்காங்க, பஸ்தூன்களும் பிரச்சனையில இருக்காங்க. அங்க இருக்கிற ஜெனரல் ஆளுங்களை பாத்தீங்களா? அவங்களுக்கு இங்க ஒரு பதக்கம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கிடைக்கும். இந்த குச்சியை வச்சு சண்டை போடும் போதே கிடைக்கும் அவங்களுக்கு. அது ஒரு விளையாட்டு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த குச்சியை வச்சே விளையாடுவாங்க. நான் கூட சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன். என்னோட மகன் பப்பு உங்களோட மகன் அட்டுவ கொன்னுட்டான். அவங்க இந்த மாதிரி தான் ஜெனரல் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் பக்ரீத்ல சரியா 3 ஆடுகளை கொன்னான். அவனுக்கு மெடல் கிடைக்கும். அவன் மாட்டை கொன்னா அவனுக்கு மெடல். எப்பயாச்சும் போர்ல சண்டை போட்டிருக்காங்களா? அவங்க வாயில அந்த பைப்பை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்களோட இளைஞர்கள் தான் சாவுறாங்க. அவங்கிட்ட போய் மரணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும்னு பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவனுக்கே தெரியும் இங்கதான் முடிய போகுதுன்னு. ஆனா இளைஞர்கள்ட்ட நீ செத்துப்போ, நீ செத்தாதான் இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றாங்க. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இவனுங்க ஆக்டோபாம் போட்டுக்கிட்டு சாவுறானுங்க. You are fooling an entire billion people around the world. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நவ்ஜோத் சித்துவும் ஜெனரல் பாஜுவாவை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் திரும்ப வந்து பிரச்சனை பண்றீங்க? யாரும் உங்களை வர சொன்னாங்க? There is nothing. அவங்கள ஒரு வார்த்தை கூட உண்மையான வார்த்தை வராது. சித்துக்கிட்ட என்ன பேசியிருப்பாரு? சித்துவுக்கே நேர்மனா என்னன்னு தெரியாது. சரி, பாகிஸ்தான் ஆளுங்களை நீங்க விடுங்க. இங்கே எங்களோட பாலிவுட்ல பாப்புலர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, கரீனா கபூர். நீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க. சரியாதான் சொன்ன. மகனுக்கு பேர் வச்சிருக்காங்களே தேமூர்னு.
உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுதான். தேமூர் இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொகையில தான் வாழ்ந்த வரைக்கும் மக்கள் தொகையில 3% குறைச்சிருக்காரு. சொல்ல போனா அவர் இந்தியாவை கூட தாக்குனாரு. அதோட ஒவ்வொரு கோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மைன் கோஸ், அத இந்துக்களோட மண்டையோட்டால பிரமிட் செஞ்சாரு. நான் ஒரு ஹிந்து இல்ல, எனக்கே கோபம் வருது. என் நாட்டை கைப்பற்றின ஒரு ஆளை அந்த ஷர்மிளா டாக்க என்ன சொல்லிருப்பாங்களோ தெரியல, அவங்களோட பேரனுக்கு தேமூர்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க போய் இஸ்ரேல ஹிட்லர்னு பேர் வைப்பீங்களா? சொல்லுங்க, வச்சு பாருங்களேன். இதெல்லாம் எப்படி நீங்க பொறுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க டேமூரை பத்தி சொன்ன இந்த கமெண்ட் நீங்க பாகிஸ்தான் டிவில சொல்லிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்பெயின்ல ஆக்கிரமிப்பு பண்ற ஒரு கமாண்டரோட பேரு தாரிக் பில் ஜியாத்னு சொல்லிருக்காங்க. அப்போ உங்க பேரை மாத்திப்பீங்களான்னு கேக்குறேன். ஏன் சான்ஸ்கிரிட் வார்த்தை தரக்குல இருந்து தான் தாருக்கு வந்திருக்கு. இது உங்களுக்கு பாருங்க, ஸ்டார், சித்தாரா, தாரா, தாரிக், இது எல்லாமே சான்ஸ்கிரிட்டோட வெர்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ட் தாரக். இதை எர்லி மார்னிங் ஸ்டாரோட லீடர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்தியர்களுக்கு அவங்களோட வருத்தம் என்னன்னு அவங்களுக்கே தெரியலனா அது என்னோட தப்பு கிடையாது. இங்க உலகத்தோட ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். நீங்க 10,000 வருஷங்களா உலகத்துக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பல சாகசங்களை பண்ணிருக்கீங்க. நீங்க மலைகளை பிளந்து கோயில்களை கட்டிருக்கீங்க. நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க? இங்க இந்த அயோத்தியில பாபரி மஜித் கட்டியிருக்கான். யார் உன்னை இங்க மஜித் கட்ட சொன்னா? நீ இந்த நாட்டு மண்ணில் பிறக்கல, வேற எங்கேருந்து வந்திருக்க. கோயிலை இடிச்சிட்டு மஜித் கட்டிட்ட, அதுக்கப்புறம் நாட்டையே பிரிச்சுட்ட. இங்க பாருங்க, இங்க எல்லாரும் ஒன்னா நின்னு, முஸ்லிம்ஸ் ஹிந்து ரெண்டுமே அதோட சேர்த்து சீக்கும். இது முடிஞ்சதுன்னா இட்ஸ் தி எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன். இந்தியா இருந்தாதான் இந்த உலகம் இருக்கும். ஒருவேளை இந்தியா முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஓவர். நீங்களே வேணா பாருங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு யார் யாரதான் வரவேற்கல நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஈரான்ல அரேபியர்கள் அடிச்சு அவங்கள ஜுராஸ்டியன்ஸை அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்தியா போய் சொன்னாங்க, நீங்க எங்க கிட்ட வாங்கன்னு. அப்ப வேணாம், எங்களால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்ப இதையாவது வாங்கிக்கன்னு சொன்னாங்க. உலகத்தோட முதல் மஸ்ஜித் எங்க கட்டினாங்க? அரபு நாட்டுல கட்டினாங்களா? ஈரான்ல கட்டினாங்களா? நாட் ஈவன் இன் அரேபியா. இங்க கட்டியிருக்காங்க, மலபார்ல, கொச்சின் கிட்ட கட்டியிருக்காங்க. அது சரியா பேர் தெரியல. கேரளாவுல ஆமா, கேரளாவுல. அதுதான் உலகத்திலேயே முதல் மஸ்ஜித். ஆனா இதுவரைக்கும் ஒரு முகல் ராஜா கூட அங்க போகல. ஏபிஜே அப்துல் கலாம் அங்க போனாங்க. பிரசிடென்டா இருக்கும் போது அவங்க போய் பார்த்திருக்காங்க. நீங்க அவுரங்கசீப் ரோடோட பேரை மாத்தணும்னு முயற்சி பண்ணீங்களாமே? ஆமா, நான் எங்க அவுரங்கசீப்னு எழுதிருக்கோ அங்கெல்லாம் முர்தாபாத்னு எழுதணும்னு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்க எம்பி தான் நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த பசங்களை கொன்னுடுவாரு அப்படின்னு. என் கூட 10 வாலண்டியர் பசங்க இருந்தாங்க, எல்லாரும் முஸ்லிம்ஸ். எங்கெங்க அவுரங்கசீப்னு எழுதிருக்கோ அதெல்லாம் மாத்தலான்னு கிளம்பணும். ஆனா இந்த ஆளு அவன் ஒரு கொலைகாரன். அப்பாவை கொன்னா, மகனை கொன்னா, மனைவிய ரெட் ஃபோர்ட்ல இருந்து தூக்கி அடிச்சிட்டான். சகோதரனோட கழுத்தை வெட்டினா தாரா ஷீக்கோவையும் கொன்னான். இன்னைக்கும் தாரா ஷீக்கோன்னு இந்தியாவுல பாகிஸ்தான்ல ஒருத்தரும் தாராங்கிற பேரை வைக்கவே மாட்டாங்க. ஏன்? நிறைய பேரு அவுரங்கசீப்னு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரே ஒரு முகலாய ராஜா தன்னைத்தான் ஒரு இந்தியர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் உபநேசத்தை பாரசீகத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை யூரோப்புக்கு அனுப்பி பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். உலகம் முழுக்க இந்துவோட புனித உபநேசத்தை பரப்புனது தாரா ஷீகோ தான். அதனால அவுரங்கசீப் அவன் தலையை வெட்டி அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான். அவுரங்கசீப் ஹீரோ ஆயிட்டான். இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்க அவன் தலைவாங்கிறாங்க. இப்ப அந்த பேர் மாறினதுனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி இன்னும் 3-4 பேர் இலாபாத்ன்ற பேரை மாத்தி பிராக்ராஜ்னு வச்சிட்டாங்களா? ஆமா, அல்லாவோட தர்காவை ராம் கோயில்னு மாத்தி பாருங்களா. முஸ்லிம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இங்க இந்துசம புனிதமா நினைச்சு பின்பற்றிக்கிட்டு வராங்க. இங்க உங்களோட பேரை வச்சுப்பீங்களா? இதெல்லாம் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் ஆரம்பிச்சேன். நான் உங்களோட யூபி சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் சொன்னேன். நான் போய் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். நான் ஹிந்துவாவும் என் கடமையை பண்ணேன், ஹஜுவாவும் என் கடமையை பண்ணேன். ஒரு ஹிந்துவா, ஒரு இந்தியனா, ஒரு முஸ்லிமா எனக்கு இருந்த கடமைகள் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க பாகிஸ்தானியா இல்ல முஸ்லிமா? இல்ல, நான் ஒரு இந்தியன். நான் ஒரு முஸ்லீம். எனக்கு இந்துசத்தை பத்தி ரொம்ப 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 நல்லாவே தெரியும்.
ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கோங்க சார். ஒரு சின்ன இந்த கண்ட்ரிக்கே பிரேக் கொடுத்துடுங்க. இடைவெளிக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபத்தேரோட கேள்விகளையும் வழக்கையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பாகிஸ்தான் டிவி சேனல்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல பிறந்தாரு, கராச்சியில படிச்சாரு. நான் சின்ல பிறந்தேன். அத்வானி சார் நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? அப்புறம் உங்க ட்வீட்ல நீங்க சொல்லிருக்கீங்க ஜெய் ஸ்ரீராம்னு குரல் எழுப்புன்னு. எனக்கும் ராமருக்கும் என்ன பிரச்சனை? இதெல்லாம் நீங்க இந்தியால குடியுரிமை கிடைக்கிறதுக்காக தான் சொல்றீங்களா? என் வயசு 70. நீங்க குடியுரிமை கொடுத்தாலும் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம விருந்தினர், எழுத்தாளர், காமெண்டேட்டர் தாரிக் ஃபத்தேர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபத்தேர் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு தன்னோட மதத்துக்கே எதிரா நடந்துக்கிறாரு. இதுதான் பாகிஸ்தான் டிவி சேனல்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல பிறந்தாரு, கராச்சியில படிச்சாரு, ரொம்ப நல்லா படிச்சதால ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இங்க இருந்து தான் அவர் வளர்ந்தாரு. ஆனா பாகிஸ்தானால தான் எல்லா பிரச்சனையும் சொல்றீங்க. பின்ன நானா பாகிஸ்தானை உருவாக்குனேன்? எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் பை பிறந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடத்துக்கே நீங்க அநியாயம் பண்றதா சொல்றாங்க. அதாவது நான் இந்தியாவில தான் பிறந்தேன். நான் ஒரு இந்தியன் தான். நான் சின்ல பிறந்தேன். அத்வானி சார் நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அத்வானி சார் கராச்சியில பிறந்தாரு, அவரு இந்தியன். நானும் கராச்சியில தான் பிறந்தேன். நான் இந்தியன் இல்லையா? சொல்லுங்க. கராச்சி வாஸ் ஏ இந்து மெஜாரிட்டி சிட்டி. இதெல்லாம் நீங்க இந்தியால குடியுரிமை கிடைக்கிறதுக்காக தான் சொல்றீங்களா? குடியுரிமை இத பாருங்க, உங்களுக்கு புரியல. என் வயசு 70. நீங்க குடியுரிமை கொடுத்தாலும் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? 25 வயசுல கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்போ சண்டை போட்டிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சுல, ஆன்டி இஸ்லாம் அட்டெண்டன்ஸ்னு. நான் இஸ்லாமுக்கு எதிரா சொல்ற ஒரு அட்டெண்டன்ஸ் காட்டுங்க. அதுல 2 இஸ்லாம் இருக்கு. ஒன்னு அல்லாவோட இஸ்லாம், இன்னொன்னு முல்லாவோட இஸ்லாம். இந்த முல்லா இஸ்லாம்ல அதுல ஒரு ஆள் கண்டிப்பா நின்னுக்கிட்டு உங்க முன்னாடி கத்திக்கிட்டே இருப்பான். அவன் ஆரஞ்சு கலருக்கு எதிரா இருப்பான். ஆனா அவன் தாடி ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். சேஃப்ரானுக்கு எதிரா இருக்காங்களா சிலர். இன்னும் ஒண்ணு அல்லாவோட முஸ்லிம்ஸ், அதாவது அல்லாவோட இஸ்லாம். என்னோட அம்மா, என்னோட பாட்டி, இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே 5 வேளை நமாஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. இங்க இருக்கிற பாலிடிக்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. தட்ஸ் அ ட்ரூ முஸ்லிம். இதனால நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ரீட் மை புக் மேஜிக் இல்யூஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட். கஃபிட் வாழும்போது எங்கேயுமே முஸ்லிம்ஸோட ஃபார்மேஷன் இருந்ததா குறிப்பீடே இல்லை. மதினாவில் இருந்த கான்ஸ்டியூஷன் மக்காவில் அப்ளிகபிள் இல்லை. மக்கால இருந்த லாஸ் எல்லாம் அண்டர் த ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இட்ஸ் டிஃப்ரெண்ட். புக்கில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி பேசியிருக்கேன். நமாஸை எப்படி படிக்கணும்னு நான் பண்ண அப்சர்வன்சஸ் அது எல்லாமே அதில் இருக்கு. நீங்க முஸ்லிம்களுக்கு எதிரா இல்லைன்னு சொல்றீங்க, நீதிகளுக்கும் எதிர் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு எதிராக தான் இருக்கேன். யாரு இஸ்லாமத்தை யூஸ் பண்ணி அரசியல் பண்றவங்களுக்கு நான் எதிரா இருக்கேன். நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சொல்லிருக்கீங்க ஜெய் ஸ்ரீராம்னு குரல் எழுப்புன்னு. ஆமா, அது சரி. நான் ஏன் எழுப்பக்கூடாது? எனக்கும் ராமருக்கும் என்ன பிரச்சனை? சொல்லுங்க. என்னோட ப்ராஃபிட்கே ராஜா தாயத்து கூட எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப நான் யாரு? நான் இந்த பூமியில தானே பிறந்திருக்கேன். அங்க 1840ல ராஜ்பூத்தான்ல ராஜஸ்தான்ல இருந்து மைக்ரேட் ஆகி போனோம். இப்ப நாங்க ஹிந்துவா இருந்தோம். பஞ்சாப் போனதுல இருந்து நாங்க முஸ்லீமா மாறிட்டோம். இப்ப இதுல என்ன இருக்கு? இப்ப இங்க இருக்கிற முஸ்லிம்கள், அஸ்ரதுகள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லாவை தவிர்த்து யார்கிட்டையும் மண்டியிட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, யாரையும் வணங்க மாட்டோம். இது ஒரு மதத்தோட நம்பிக்கை. இப்ப நாம எந்த நாட்டுல இருக்கோம்? ஆனா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி போய் குனிஞ்சி அவன் காலில் விடுறாங்க. அங்க போய் அவங்கிட்ட ஐயா காசு கொடுங்க, தக்காளி விலை ஏறிடுச்சு, இப்படி கேட்கறதுல உங்களுக்கு தான் எந்த தயக்கமும் இல்லையே. சவுதி அரேபியா அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா? கை கட்டிக்கிட்டே நிக்கிறான். அதாவது யாருக்கிட்டையும் டிக்னிட்டியே இல்லை. யாரை பார்த்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு கம்பாரிசன் காட்டுறேன் பாருங்க. ஒரு பக்கம் இந்தோனேஷியன், இந்த பக்கம் டெல்லியோட பார்ல ஈஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா வேதிக் இஸ்லாம நீங்க பார்க்கலாம். இது என்னோட டெர்மினாலஜி. இந்தோனேசியாவோட பிரசிடென்டோட பேரனோட பேரு நரேந்தர். அவங்களோட ஹேர்லைன் பேரு கரோடா. அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹிந்துஸோட நோட்டுங்கள் மேல விநாயகர் படம் இருக்கு.
அதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானிகளுக்கு தான் இது பிரச்சனையா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது பிரச்சனையா இருக்கு. பங்களாதேஷ்ல சிலர் இருக்காங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க யாராவது பலோச்சிஸ்தானுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும்னு போராடுறாங்களா? டெல்லியில முஸ்லிம்ஸ் யாராவது போராடுறாங்களா? பலஸ்தீனுக்காக ஏன் போராடுறாங்க? அவங்களுக்காகவா? எதுக்குன்னா அது இங்கிலீஷ் இல்லையா? குர்துர்கள் மேல ஐசிஎஸ் யாரு அழிச்சாங்களோ அவங்கள துருக்கியே அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஃபிளாப்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டர்க்கி. இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் டர்க்கி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரித்தகால்னு ஏதோ ஒரு ஷோ. ஆமா, 880 எபிசோட்ஸ். அதோட ஆரம்பத்துல நான் எல்லா உலகத்தையும் ஆளணும்னு சொல்றான், எண்டு வரைக்கும் அதே தான் சொல்றான், எல்லாரையும் அழிச்சிடுவான். ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அயோத்தியால ராமர் கோயில் கட்டணும்னு ஆர்டர் வந்ததும் நீங்க சந்தோஷமாயிட்டீங்களாமே? ஆமா, ஏன் கட்டக்கூடாது? யாரு பாபர்? பாபர் எங்க இருந்து வந்தாரு? நீங்க இப்ப நீங்க அவங்களோட புத்தகங்களை படிச்சீங்கன்னா, இந்த தைமுரி பாபரோட புத்தகங்களை படிச்சீங்கன்னா, உங்க இந்திய மக்களை குப்பை மாரி ட்ரீட் பண்ணாங்க. அவங்க ஆளுங்க இவங்க கருப்பு குரங்குங்க மாதிரின்னு சொல்றான். அதை நாம பொறுத்துக்கணுமா? கிளம்புங்க இங்க இருந்து. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. திருடுறதுக்கு இவங்களுக்கு வேற எந்த இடமும் கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா, தெமிர் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, காஃபிர்லாம் எங்க இருப்பாங்கன்னு. சீனாவில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட தான் எதுவுமே இல்லையே, வாங்க இந்தியாவுக்கு போலான்னு வந்துட்டாங்க. இது அவரோட தெமுரியில எழுதிருக்கு. இப்படிலாம் பேசுறதுனாலதான் பாகிஸ்தான் உங்களை இந்தியா ஏஜென்ட்னு சொல்றாங்க. சரி வச்சுக்கோங்க, நான் ஏன் இந்தியா ஏஜென்டா இருக்க கூடாது? நான் இந்தியாவோட ஏஜென்ட் இல்லைன்னு எப்ப சொன்னேன்? இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் இந்தியாவோட ஏஜெண்டா இருக்கணும். இது நம்மளோட நாடு தானே, இது 10,000 வருஷமா இருக்கு. அவங்கள ஏதாச்சும் நியாயமா செய்ய சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன். இந்த பாகிஸ்தானிகளால தான் எல்லாம் கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. கேளுங்க. நான் உங்ககிட்ட கேட்கணுன்ற கேள்வி என்னன்னா, நீங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பாகிஸ்தான்ல, அதை மறுக்க முடியாது இல்லையா? ஆனா சார், நீங்க எல்லா இடத்துலயும் பாகிஸ்தானை இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்க நாட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி தானே? நான் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறதுனால நீங்க அதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும். நீங்க இந்தியரா இருந்தும் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தேச துரோகி இல்லையா? சார், அப்ப நாங்க உங்களை பாகிஸ்தானி நினைச்சுக்கவா இல்ல இந்தியன் நினைச்சுக்கவா? சிந்துல இருக்கிறவனா நீங்க எப்படி இந்தியன்னு சொல்ல மாட்டீங்க? சிந்துல இருக்கிற எல்லாருமே இந்தியன் தான். ஓகே சார், தேங்க் யூ. நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்க அத்வானி சார் கிட்ட போங்க. நீங்க இந்தியன் இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? நீங்க இந்தியன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்தியன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்தியாவை நினைச்சா பெருமையா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. இங்க மோடி அரசாங்கத்துல ஒண்ணு நடந்திருக்கு. மோடிஜி என்ன பண்ணிருக்காருன்னா, சில ஸ்டேஷனோட பேரை மாத்திருக்காங்க. ஆமா ஆமா மாத்திருக்காங்க. நீங்க இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இது சரியான விஷயம் தான். சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்டேஷனை நான் ஒரு பேர்ல சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிக்கெட்ல மட்டும் தான் அதோட பேர். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதோ பாருங்க, உலகத்தோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அது பேரு நலந்தா யூனிவர்சிட்டி. எஸ், நலந்தா. அதை யாரு அழிச்சாங்க? நில்ஜி தானே. நில்ஜின்னு ஒருத்தர் வந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ரயில்வே ஸ்டேஷனோட பேரு என்னன்னு வச்சிருக்கீங்க? கில்ஜி. நான் சரியா தானே சொல்றேன்? இங்க 1000 வருஷங்களா முஸ்லிம் நாடுகள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க. அவங்களோட பேரே வச்சுட்டாங்க. ஹிந்துஸோட ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு நீங்க அலகாபாத்னு பேர் வச்சிருக்கீங்க. அப்ப ஹிந்துக்களுக்கு அநியாயம் நடக்க விடாம பாத்துக்கிறது முஸ்லிம்ஸோட கடமை. அந்த மாதிரி நாம நடக்க விடக்கூடாது. அக்காவோட பேரு ராமர் கோயில்னு வைக்க கூடாது. பிரேகராஜாவோட பேரு அலகாபாத்தா இருக்காது. பாருங்க, நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இன்னைக்கு இந்திய முஸ்லிம்கள் இன்னைக்கே முடிவெடுத்தாகணும். தான் குழந்தையோட பேரு சம்ஸ் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலா சூரஜ்னு வைக்கணும். சூரஜோட அர்த்தம் அதானே? பாரசீக வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்திய வார்த்தை வேணாங்கிறீங்க. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயமும் பண்றீங்க. என்னோட ஒரு சகோதரி துப்பட்டா போட்டிருக்காங்க, இன்னொரு சகோதரி அரேபிக் ஹிஜாப் போட்டிருக்காங்க. உங்களோட பாட்டிகளோட போட்டோக்களை எடுத்து காட்டுங்க. ஹிஜாப் எங்கிருந்து வந்ததுன்னு காட்டுங்க. மொழியில அப்படி ஒரு வார்த்தையே இல்ல.
நாம போட்டிருக்கிற துப்பட்டா இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்குகள் பஞ்சாப்ல, யூபில எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளை நிறத்துல ஒரு புர்கா இருந்துச்சு, அதுவும் இப்ப காணாம போயிடுச்சு. இதை நம்ம இப்ப செட்டில் கார்க்கு புர்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு நம்மள அசிங்கப்படுத்தினா அந்த அரேபியரோட கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, பங்களாதேஷ்ல நர்சஸோட ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்திட்டாங்க நேத்து. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் பங்களாதேஷி உங்களை கைது செய்யப்படுறாங்க. நாம இங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா எம்எஸ்சி முன்னாடி வெளியே வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு நாம ஏன் போய் நிக்க மாட்டோம்? நாம அமைதியா தானே இருக்கோம். இந்த அரேபியர்கள் சிரியாவில் இருக்கிற 5 லட்சம் முஸ்லிம்களை இறக்க இல்லாம கொண்டுட்டாங்க. அமெரிக்காக்காரன் வந்து அந்த ட்ரம்ப் தான் பண்ணிருப்பான். நாம இந்த உலகத்துல டஃபர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் டர்க்கிஷ் பரம்பரையை சேர்ந்தவன். தெரியாதுல உங்களுக்கு? அதான் இப்ப புதுசா வந்திருக்கானே கன்சர்ன் மேட்டர் பிரைம் மினிஸ்டர். சார், அவங்க கேட்டது சின்ன கேள்விதான். சின்ன வயசுல இருந்து பார்த்த ஸ்டேஷன் பேரை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க 1941 இருந்து 1947 வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் இசட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்க. அந்த கண்ட்ரோல் இசட்டை பண்ணி நியூட்ரலுக்கு வந்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கவலையிலேயே உங்க உயிர் போயிடும். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். நம்மள யாரு கட்டி அணைச்சாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா. அவங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. இன்னைக்கு ஸ்டேஷனோட பேரை மாத்துறீங்க, ஊரோட பேரை மாத்துறீங்க. நாளைக்கு நீங்க அப்படி சொல்லல. முதல்ல என்ன பேர் வந்ததோ அதே இருக்கணும். நாளைக்கு மக்களோட பேரையும் மாத்திட்டீங்கன்னா? அதையும் தான் சொல்றேன். பாதுஷா ஜஃபருக்கு பதிலா பாதுஷா என்னது விஜய்ன்ற பேரை வச்சிருங்க. விஜய்க்கும் ஜஃபருக்கும் என்ன வித்தியாசம்? விக்டர் தானே அதோட அர்த்தம். இது ஒன்னும் மதத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. அது வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேஷனோட பேரு ஹசரத் நிசாமுதீன். அந்த பேர்ல தான் இன்னமும் அந்த ஸ்டேஷன் இருக்கு. அந்த நேமையும் இப்ப சேஞ்ச் பண்ணிடுவீங்களா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அல்லாஹ்வோட இஸ்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த பாபர் ஆளுங்களாம் எங்க இருந்து வந்துட்டாங்க? அவுரங்கசீப்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. சொல்ல போனா நிசாமுதீன் நம்ம ஆளுதான். ஹஸ்ரத் நிசாமுதீன் கிட்ட நீங்க இந்துக்களை பார்க்க முடியும், சீக்குகளை பார்க்க முடியும். குளிர்ல வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்காக. ஏன் இவ்வளவு அன்பு? ஏன்னா ஒரு நல்ல மனுஷனோட தர்கா அங்க இருக்கு. தர்காவை இடிச்சிடணும்னு இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பார்த்தா நாம தாஜ்மஹாலையும் புல்டோசரை வச்சு இடிச்சுதான் ஆகணும். ரசூலுல்லாவோட மயானத்து மேல புல்டோசரை யார் ஏத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிவி பாத்திமாவோட கல்லறை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பிவி ஆயிஷாவோட கல்லறை எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஆளு புல்டோசரை கொண்டு வந்து ஜன்னத்துல் பக்கியே அழிச்சிட்டான். நீங்களும் சும்மா தான் இருக்கீங்க. சிவாஷியம் தவிர அது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம்தான். ஹஜ் பண்ணணும், பலமுறை சுத்தணும், கல்லெடுத்து அடிக்கணும், சுத்தணும், அவ்வளவுதான். சிடி வாங்கணுமா, டிவி வாங்கணுமா, பேக் பண்ணிட்டு ஊருக்கு திரும்ப வந்துடணும். முதல்ல அல்லாவோட கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிங்க. நீங்க சைலண்டா உட்காந்து தியானம் பண்ணுங்க, அல்லாவோட ஞாபகம் வந்துடும். அதை செய்யுங்க, மனசு சுத்தமாயிடும். இன்னொரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். இடைவெளிக்கு அப்புறம் தாரிக் ஃபத்தேரோட கேள்விகளையும் வழக்கையும் நாம தொடரலாம். எந்த ஒரு குழந்தையும் பூ விற்கிற நிலைமையில இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியா மாறணும். ஒருவேளை ஒரு இந்தியனுக்கு இன்னொரு இந்தியன் ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா அது கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் தானே. இந்தியா இப்படிதான் இருக்கணும். அப்ப பாகிஸ்தான் எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? பாகிஸ்தானோட கதை முடிஞ்சிடும் இன்னும் 20-25 வருஷத்துல. இல்ல இருக்காது. பாருங்க, எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான வழக்கை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். அன்பிற்குரிய காமெண்டேட்டர் தாரிக் ஃபத்தேருடன் ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தாரிக் ஃபத்தேர் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எல்லார்கிட்டையும் மோதுறாரு. சொல்லப்போனா இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, கபீர் குமார் விஸ்வாஸ்ன்னு. அவரோட லைன் எனக்கு ஞாபகம் வருது. சில பேர் கிறுக்குன்னு நினைப்பாங்க, சில பேர் பைத்தியம்னு நினைப்பாங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பாருங்க, அதாவது இந்த இந்தியாவோட மோட்டோ இஸ்லாம்லயும் 2 விஷயம்தான். இதே விஷயம் நாம சொல்றோம் இல்லையா, ட்ரூத் வில் ஆல்வேஸ் ப்ரெவில். அதோட சரியான ப்ரொனவுன்ஸ் எனக்கு தெரியாது. உண்மை என்னைக்கும் எல்லாத்துக்கும் மேலதான் இருக்கும். இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களோட ஆளுங்களை நீங்க எதிர்த்து நின்னாலும் சரி உண்மையை தான் பேசணும்னு சொல்லியிருக்கு. இந்த 2 விஷயம்தான் எனக்கு. இதுதான் என்னோட மாரல் கம்பஸ். ஒரு மதம் தான் ஒருத்தனுக்கு மாரல் கம்பஸ். மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டெல்லியில, நியூயார்க்ல. ஆமா, நடந்திருக்கே. அவன் மேலதான் கேஸ் வரப்போகுது. எந்த வேலையும் கிடைக்காது. நீங்க பாத்துருப்பீங்க, மேல யாரும் கையை வைக்கல. உங்க இந்தியன்ஸ் சில பேர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க, அவங்களாம் ஓடிட்டாங்க. அங்க 50-60 பாகிஸ்தானிங்க
கட்டைகளை தூக்கிக்கிட்டு என்ன நியூயார்க்ல தாக்க வந்தாங்க. அப்ப நான் தனியா தான் இருந்தேன், கூட யாருமே இல்ல. அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியல. இங்க ரெக்ஸ்டால உருது கான்ஃபரன்ஸ்ல என்ன 300 பேர் தாக்க வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அங்க புத்தகம் வாங்க போயிருந்தேன். ஜமாத்துல இருக்கிற முஸ்லிம்ங்க என்ன தாக்க வந்துட்டாங்க. ராத்திரியில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நான் நகரவே இல்லை. அங்க போலீஸும் வந்தாங்க, அவங்களெல்லாம் அடிச்சாங்க. கடைசியில அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். த பாயிண்ட் இஸ், நீங்க ஒருவேளை உண்மையை பேசுறீங்கன்னா ஆஸ் அ முஸ்லீம் ஒரு விஷயம் நிச்சயம், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் பை. ரீசெண்டா ஒரு மௌலானா உங்க கழுத்தை யார் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரிவார்ட்னு அறிவிச்சாரு. சார், நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை நீ என்ன கொன்னுட்டேனே வச்சுக்கோ, அந்த காசை தூக்கி உன் பையன் பேர்ல போட்டு வச்சுக்கோ. எதுக்காக டென்ஷன் ஆகுற? கொடுக்கறது தான் பிரச்சனையே தவிர வாங்குறது பிரச்சனை கிடையாது. அது எப்படி கல்கத்தால ஒருத்தன் டிவில உட்காந்துட்டு பேசுறான் உன் கழுத்தை வெட்டிடுவேன்னு? அவ்வளவு தைரியமா அவனுக்கு? அப்போ இந்தியாவோட கிரிமினல் போலீஸ் என்ன பண்றாங்க? பயந்துடுறாங்க. அவன் அல்லாஹு அக்பர்னு சொன்னா போதும், அவங்க எல்லாருமே அப்படியே பயந்துடுறாங்க. இல்ல, நான் ஏன் பயப்பட போறேன்? 70 வயசுல நான் ஏன் பயப்பட போறேன்? 25 வயசுல பயந்துருப்பேன், இப்ப ஏன் பயப்பட போறேன்? நான் பயப்படவே மாட்டேன். இப்ராஹிமும் சோட்டா ஷக்கீலும் உங்களை கொல்றதுக்காக நிறைய ஆளுங்களை அனுப்புனாங்களாமே. அவன் இப்போ ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள உட்காந்து ஏதாவது கல்ல உடச்சிக்கிட்டு இருப்பான். அவங்களெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மேல இருக்கிறவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். மரணத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா? சாவை பார்த்து நம்ம எதுக்காக சார் பயப்படணும்? வாழ்க்கைனா என்ன? நாம 2 பில்லியன் 3 பில்லியன் வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல நமக்கு எவ்வளவு சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு தெரியாது. நம்ம எந்த சோலார் சிஸ்டம்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட கேலக்சி மொத்தத்திலையும் நாம வெறும் ஒரு டாட் தான். நாம தான் எல்லான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்ல, மண்ணுல தான் போக போறோம். வந்தோம், போக போறோம். யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் சம்திங், கைண்ட்னஸ், ஹாப்பினஸ் டு யுவர் ஃபெலோ பீயிங்ஸ். இப்போ உங்ககிட்ட யாராவது கையேந்தி நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது பண்ணா மட்டும் போதும். யாரோட வறுமையும் பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க. எப்பவும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது. எதுக்காக காசு கேட்குற? உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லு, பிரியாணி வாங்கி தரேன்னு. இதுக்கு பேரு சேவை கிடையாது. சேவைனா என்னன்னு தெரியுமா? ஜிகாட் பண்ற ஆளுங்கெல்லாம் இறந்துட்டா ஊரே அதை கொண்டாடுவாங்களே. அவங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. அங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? உங்க மூஞ்சிங்க சரியில்லை. நீங்க ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா? ஏதாச்சும் ஜிகாதிய கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு ஊர் சுத்துறத பாத்திருக்கீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது, கான் மார்க்கெட்லயும் பார்க்க முடியாது. அவனோட மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கும். இவ்வளவு பெரிய மீசைய வச்சுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் எந்த பொண்ணு என்ன டேட்டிங் கூட்டு போன்னு சொல்லும்? இல்ல. தே ஆர் ஆல்வேஸ் அன்பார்ச்சுனேட் அக்லி பீப்புள் who do not know that there is no such thing. இவ்வளவுதான். லைஃப் எண்ட். போங்க, திரும்ப வாங்க. வரலனா வெல்கம். இந்துக்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் கிடைக்குது, திரும்பவும் இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை தொடங்கும்னு சொல்றாங்க. நீ உன் வீட்டுல இரு, நான் என் வீட்டுல இருக்கேன். டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். புல்லேசா சொல்லியிருக்காரு, நீயே உன்னை கொன்னுக்கணும். நானுக்கும் இதே தான் சொல்லியிருக்காரு, உன்னை நீயே டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காரு. அவரு எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணாரு? இப்பெல்லாம் இந்தியாவிலேயே காந்தியை திட்டுறாங்க. பாருங்க, அங்கேயும் போட்டோவை மாட்டி வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் அவரை தெரியும். ஆனா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உலகத்தோட மோஸ்ட் லவுட் பர்சன் ஹேஸ் கிரிட்டிசிசம் இன் இந்தியா, பட் இந்தியா இஸ் எ டெமோக்ரஸி. உங்களுக்கும் அதிகமா திட்டு விழுது இல்லையா? அட திட்டட்டுமே சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாயிண்ட் இஸ், ஐ எம் இன் மை கான்சியன்ஸ் கிளியர். வாட் ஐ டூ இட் ஃபார் தி புவர். என்னை எதுக்காக மார்க்சிஸ்ட்னு சொல்றாங்கன்னா, ஒருவேளை என் முன்னாடி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அவமதிச்சானா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். இதை விட எனக்கு பெரிய பெயின்ஃபுல் விஷயம் எதுவும் கிடையாது. அந்த நாள்ல என்னால தூங்க கூட முடியாது. அன்னைக்கு ஒரு சின்ன ஏழை பையன் பூ வித்துட்டு இருக்கான். இவன் காரோட கண்ணாடியை ஏத்தி போடா அப்படின்றான். எந்த ஒரு குழந்தையும் பூ விற்கிற நிலைமையில இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியா மாறணும். ஒருவேளை ஒரு இந்தியனுக்கு இன்னொரு இந்தியன் ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா அது கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் தானே. நாம ஏதாவது ஒரு இஸ்ரேல் டூரிஸ்ட் வந்தா அவனுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் கொடுக்குறோம். அந்த டூரிஸ்ட கொண்டு போய் நிசாமுதீனோட நிக்க வைக்கிறோம். இந்தியா இப்படிதான் இருக்கணும். அப்ப பாகிஸ்தான் எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? பாகிஸ்தானோட கதை முடிஞ்சிடும் இன்னும் 20-25 வருஷத்துல. இல்ல இருக்காது. பாருங்க, எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அட்டக்ல இருந்து கட்டக் வரைக்கும் எல்லாம் இந்தியாவோடது தான். இண்டஸ்ட்ரி ஒர்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஆப்கானிஸ்தான் முழுக்க
கட்டக்கு இந்த பக்கம் இருக்கிற பர்மா மசூரி எல்லாம் ஒரிசாவுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அப்புறம் கீழே இருக்கிற பலோஜிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சா அப்புறம் தெரியும் பாகிஸ்தானோட கதை. பாகிஸ்தானோட சேனைகள் பலோஜிஸ்தானை ரொம்பவே கொடுமை பண்றாங்க. இவங்களோட மகள்களை ரேப் பண்றாங்க. அவங்க மகன்களையும் கொண்டு போய் கொன்னு ஹெலிகாப்டர்ல இருந்து வேலிஸ்ல தூக்கி போடுவாங்க. 1967 இருந்து பலோச் கிடையாது. அவங்களோட மொழியும் எனக்கு தெரியாது. நான் அவங்களோட பிரச்சனையில 1967 இருந்தே கூட இருக்கேன். என்னோட எத்தனை நண்பர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியுமா? எதுக்காக? ஒரு சுதந்திர நாட்டை சண்டை போட்டு நீங்க அபகரிச்சிட்டீங்க. அண்ட் இந்தியாவோட கொத்தாகியை நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட எம்பிஸ் பலோஜிஸ்தானை இந்தியாவோட சேர்க்கணும்னு போனாங்க. அப்ப உங்களோட ஆசாத் ஆளுங்கெல்லாம் அது ரொம்ப தூரமா இருக்கு, அது எதுக்கு நம்மளுக்கு? அண்ட் கோஸ்பேக் ரிமைண்டட் தெம். கராச்சியில இருந்து டாக்கா 1 மைல் தூரத்துல தான் இருக்கு. அவங்க பெங்கால்ல கிளைம் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து பலோஜிஸ்தான் 200 மைல்ல தான் இருக்காங்க. அவங்க இந்தியா கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. கவாதிர் உமானோட சுல்தான் 40 லட்சத்துல இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அவங்க என்ன இது விலை அதிகமா இருக்குன்னு விட்டுட்டாங்க. இந்தியாவோட இந்த இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா இந்தியாவோட அப்ரோச்சே மாறிடுச்சு. பாகிஸ்தானுக்கு அவங்களோட வழியிலேயே நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதான் மோடிஜி வந்துட்டார்ல. பாருங்க, குஜராத்தோட ரெஜிமெண்ட்டை பத்தி நீங்க கேட்க முடியாது. ஆனா குஜராத்தோட பிரைம் மினிஸ்டர் பேரு எப்பவும் ஞாபகம் இருக்கும். யாராலையும் பண்ண முடியாத விஷயத்த மோடிஜி பண்ணி காமிச்சிட்டாரு. அதுதான் மெயின் விஷயம். அவருக்கு நீங்க ஓட் போடுங்க போடாதீங்க, யூ ஹாவ் டு சல்யூட் ஹிம். அவர் யூஎன்ல காமிச்ச அவரோட கேரக்டர் இம்ரான்கான் அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் டிடன்ட் ஈவன் அட்ரஸ் ஹிம். ஆனா உங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ற உரிமையை கொடுத்தாங்க. இவங்க அந்த இம்ரான்கானை அசிங்கப்படுத்தி அந்த காய்கறியை வெட்டி குழம்புல சேர்த்து இந்த மாதிரி பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. ஹி வில் நாட் சர்வைவ். நீங்க வேணா பாருங்க, திரும்பவும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிப்பான். முதல் முறையே சொல்றீங்களா? இப்பவும் அவன் ஏதாச்சும் பொண்ணு பார்க்க தான் எங்கேயாவது போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்றீங்களா? ஏன் பண்ண மாட்டான் சொல்லுங்க? அவனுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான், ஏன் பண்ண மாட்டான்? தாரிக் சார், உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்டோம். ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய நம்ம ஜட்ஜு கிட்ட வழக்குகளோட முடிவுகள் என்னன்னு நம்ம கேட்டுப்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம தாரிக் ஃபத்தேருக்கு எதிராக வழக்குகள் நடத்தணும். தாரிக் ஃபத்தேர் அவர்கள் கிட்ட இம்ரான்கான் பத்தி கேட்டோம், பாகிஸ்தான் பத்தி கேட்டோம், முஸ்லிம்ஸ் பத்தி கேட்டோம், இந்தியாவை பத்தியும் கேட்டோம். ஆப்கி அதாலத்துல இன்றைய சிறந்த ஜட்ஜ் பத்திரிகையாளர் ராகுல் தேவோட முடிவை கேட்கிற நேரம் வந்துருச்சு. தாரிக் ஃபத்தே ஒரு தனித்துவமான மனுஷன். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியா, பாகிஸ்தான், இஸ்லாம், இந்திய பாகிஸ்தானிய முஸ்லிம்களை பத்தி அவர்கிட்ட ரொம்ப தனித்துவமான ஒரு புரிதல் இருக்கு. அதை நல்லாவே அவரு புரிஞ்சும் இருக்காரு. அதை பத்தின அவரோட கண்ணோட்டமே தனித்துவமா இருக்கு. அவருக்குள்ள நிறைய தைரியமும் இருக்கு. ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அவர் பயப்படாம அவருக்கு சரின்னு பட்டதை பேசுவாரு. பிரச்சனைகளுக்கு வேற விதமான தீர்வை கொண்டு வராரு. ஆனா தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பரபரப்பான விஷயங்களையும் பேசுறதால இவருடைய தீவிரமான பக்கம் கொஞ்சம் பலவீனமாயிருது. நீதிமன்றம் அவரை மரியாதையா விடுவிக்குது. ஆனா அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விருப்பப்படுறோம். அவர் சொல்ற விதத்திலையும் தீவிரத்தை அதிகமா காமிச்சார்னா, அதிகரிச்சுக்கிட்டார்னா அவருடைய வார்த்தைகள் இன்னும் ஆழமாவும் இன்னும் தூரமாவும் போய் சேரும். இதே தைரியத்தோட தாரிக் ஃபத்தேர் எப்பவும் அவரோட கருத்துக்களை வெளியே சொல்லணும். உலகத்துக்கு முன்னாடி பயப்படாம முழக்கங்களை எழுப்புவார்ன்ற நம்பிக்கையில இன்றைக்கான வழக்கை நாங்க முடிக்கிறேன். அடுத்ததா இன்னொரு விருந்தினரோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. நன்றி.